ஆயில் எடுத்தாங்க இந்த கேமே முடிஞ்சு சூட்டுக்கார சொல்லுது சூட்டு தப்பிச்சு ஓடணும் எப்படி தப்பிக்கணும். ஓ மை காட் இது நம்மள கொண்டுடுச்சிங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் கேமிங். நீங்கள் இப்போ பார்த்துருக்கதான் நான் இப்போ நீங்கள் ஏன்டா வாய்ஸாக மாற்றிருக்கேன்னு கேட்கலாம். எனக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை, அதனால தான் இதை மாற்றிருக்கேன். இப்போ என்ன கேம் விளாட போகிறேன்னு கேட்டிங்கன்னா சூ சார்லஸ் மொபைல் வெர்ஷனில் ஸ்பைடர் ஹார்ன் மல்டிப்ளேயர் கேம்னு அதுதான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்ம கூட வழக்கமாக வரவங்க தான் மதராம் தோனியும் வந்திருக்காங்க. இந்த கேமில் ட்ரெயின் இருக்கும், ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு ஜந்து இருக்கும், அதுக்குன்னு தப்பிக்கணும். கேஸ் ஆயில் எடுத்து இந்த இடத்தையே ஃபினிஷ் பண்ணும். எடுத்த உடனே ஒரு கிராப்ஸ் கிடச்சிருக்கு. இது என்னத்தான் யூஸ் பண்ண நீங்கள் கேட்கலாம். இது நம்மளோட ட்ரெயினை அப்டேட் பண்ணுறது யூஸ் ஆகும். நம்ம ஒரு வீடாக போயிட்டு கேஸ் ஆயில பொறுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மதராவும் தோனி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஒரு ஆள் கவனம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு இருக்க மாதிரி தெரியல. வாங்க ஒரு வீடு இருக்கு, வாங்க உடனே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. இது டோரு உள்ளே போய் பார்ப்போம். கேஸ் ஆயில் காய்ச்சி ஸ்டார்டிங்கில் கேஸ் ஆயில் காய்ச்சிருச்சு. இது நம்மளோட வெற்றிக்கு ஒரு அஸ்திவாரம். ஒன்றும் கொஞ்சம் நம்ம பெட்டராக பண்ணோம். அங்கே பாருங்க அது கூட வரீங்களாடா, வண்டி எடுத்து முட்டாளோட எடுத்து அடே இதாவது வர. ஏய் எல்லாமே வண்டியே குடிக்க கூடாதுடா, எங்கடா விடுறீங்க டே? வந்து விட்டு இருந்தா ஸ்பைடர்னு போட்டு தள்ளி இருக்கோம்ல, என்னடா பண்றீங்க? சரி வாங்க நம்ம போயிட்டே இருப்போம். இடையில நினைச்சோம் வீடு வந்தா நிறுத்துவோம். அது ஸ்பைடர் நம்ம ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லை. புது ஸ்டார்டிங் இங்க பாருங்க, எடுத்துட்டா திரும்பியே போறாங்க. இல்ல வேற ஏதோ வீட்டுக்கு போறாங்க. விஷயத்தை நோட்டீஸ் பண்ணல. சரி வாங்க அங்க போய் நம்ம ட்ரெயின் நிறுத்துவோம். இந்த தூணி என்னத்துக்காக இருக்கானே தெரியல. வெத்தியா ட்ரெயின் மத்தரம் இந்த கேஸ் காயில் எடுத்துட்டோம். நம்மளும் போயிட்டு கிடைக்கலான்னு பார்ப்போம். இங்கே போயிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நினைச்சேன், ஆனால் கிடைக்கல. அசிங்கப்பட்டோம். அந்த அசிங்கத்தோட போயிடுவோம் வெளியே. இங்கே பாருங்க ட்ரெயின்லேயே உட்காந்துருக்காங்க தூரி வேணும். என்னத்துதான் கூட்டிடுவோன்னு தோணுது. சரி வாங்க இந்த மதுரா காணுங்க. எங்க மதுரா காணுங்க? வரோம் மதுரா, சீக்கிரம் வாடாடி. ஸ்பைடர் தான் ஒன்றும் பார்க்கலங்க, வேற ஏதோ வீட்டுக்கு போயிடும் நினைக்கிறேன். ஸ்பைடர் எப்போதான் வரும்னு தெரியல, அவனும் வரவே இல்லை. வந்துட்டான் அப்படி இவருங்க அன்னையாரு தளபதி மாசா ட்ரெயின் அப்படி ஏறான் வருங்க. அதான் ஏன்னா ட்ரெயின் அப்படியே நடுவுலேருந்து ரெண்டா போயிடுவேன். நம்மளுக்கு எதுக்கு கேம் ஒன்று போயிடுவோம். ஸ்பைடர் ரொம்ப சவுண்டு கேட்குதுங்க. இல்லை வீடுலாம் வந்துருக்கு. வீடு வண்டியை நிறுத்துங்கடா, யாரா நீங்க? இங்கே ஒரு வீடு இருக்குங்க. சுத்து நம்ம இனி சாவடிக்கிறோம். சும்மாவே விடக்கூடாது. உம்மா இது பண்ணிடுச்சு, வேலையை பார்த்து விட்டுருச்சு. லேக் ஆகுதுங்க, பயங்கரமா லேக் ஆகுதுங்க இந்த கேம் அடிக்கடி. சரி வாங்க அது விட்டுட்டு நம்ம போவோம். அங்கே ஏதோ டனல் மாதிரி இருக்குங்க. இருங்க டனல் என்ன அதுதான் போய் பார்க்கணும். வண்டியை நிறுத்து. ஏன்னா இதை நான் யூஸ்டு வரைக்குன்னா அங்கே ஏதோ சைட்லே இருக்குங்க. கிராப்ஸ் இருக்கு, எவ்வளோ கிராப்ஸ் இருக்கு. ஏடா பொறுக்கடா. இல்லைங்க இங்கே தாங்க போடணும். நம்ம கிட்ட ஏற்கனவே ஒன்று எடுத்தோன்னு போட்டுடணும். மதாரா போடுறேன் இங்கே ஒரு கேஸ் ஆயில் அவன் போட்டுவோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இப்போ ட்ரெயினில் ஒரு தரப்பு வந்துடுச்சிங்க. தெரிஞ்ச தரப்பு சைடில் இருந்துச்சு. நீங்கள் ரீப்ளே பண்ணி பாருங்க. அவன் போயிடலாம். நம்ம அதராவும் காணா, அவங்களும் போய் தேடி பார்ப்போம். அங்கே வேற ஜூஸ் சலஸ் திருச்சுவானே அவள் பாருங்க, சுட்டுட்டு பாருங்க. தூரம் நம்ம கூட மதாராவும் இருக்கான். எப்போ வந்தா ஜூஸ் சலஸ் ஓடிச்சதுக்குள்ள இங்கே வீடும் வந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு போய் நோட்டீஸ் பண்ணுவோம். பயமா இருக்கு. அடிக்கடி ட்ரெயினை எடுத்து சுத்து மதாரா நாங்க போயிட்டான். ட்ரெயினை நிறுத்தலாமா? மோப்படைக்காம ட்ரெயினை நிறுத்தி சரிமே பின்னாடி போலாம். சரி வாங்க நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சூச்சு தரல சார் இங்கே ஒரே சுத்திட்டே இருக்கு.
நான் ஒன்றும் தெரியல. மதரா அந்த தனியாக தான் இருக்கான். இங்கே போயிட்டு நம்ம மதராவை போய் காப்பாற்றுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. என்ன நீங்கள் பண்ணாலும் தான் எனக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும். மதரா வந்தா பாருங்க. வாங்க நிறுத்து வந்தே நிறுத்துவோம். யாரா சீக்கிரம் அவன் டே நாளா டே கருத்துறான் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஒருத்த இறங்கிறான். திரும்ப மதரா தான் போயிருக்கோம். ஒரு வீடு இருக்கு, போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். மதரா போயிட்டான். நம்ம அடிக்கவே மாட்டேங்குது. அடிச்சிட்டான், சொன்ன உடனே அடிச்சிச்சிடமா ரைட்ரா வந்து ஏறான். ஆமா, நம்ம கூட மதரான்னு ஒருத்தன் வந்தானே, வீட்டில் இருப்பாங்க. என்னங்க நீ என்ன இப்போ கண்ண வரைக்கும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவனை வந்து ஒரு வெறியில சுத்துற. சரி வாங்க அவனை போய் காப்பாற்றுவோம். என்னங்க அங்க பாருங்க, இப்ப நம்ம போயிட்டு அவனை காப்பாத்தான் போறோம். வந்துருச்சுங்க. அதுக்குள்ள நிறுத்தலைங்க. முன்னாடி பொம்பளை பொறுமே ஆயிடுச்சு. எனக்கு அடிச்சு துவார்க்கிறோம். நம்ம மதரா சொல்றான் வீட்டுல நான் எடுக்கிற பொருள் நீங்க போயிட்டு ஆகணும்னு சொல்றோம். சரி ஓகே ஓகே. நம்ம பார்த்து பொட்டு ஓடிடுச்சு. பார்த்துப்பான். இங்க வீடு இது என்னங்க வீடு? சீக்கிரம் ஸ்டாப் பண்ணி பார்க்கணும். அது என்னங்க வீடு? இது வீடு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இந்த யாரோ திருப்பி வந்தப்ப போய் நம்ம மதரா திரும்பி ஒரு கேஸ் ஆயில் எடுத்துருவோம். திரும்பி நம்மளை வந்து அட்டாக் பண்ணா நம்ம தூக்கமே நமக்கு போகணும். எங்க இருக்கு இந்த ட்ரெயின் இடத்துல வர மாட்டேங்க. இது ஒரு குட் பிளேஸ். ட்ரெயினிங் வர இந்த துப்பு வரவே மாட்டதே. இதே நம்மளுக்கு ஒரு குட் சைன் தான். அதுக்கு மேலே பெண்ணு மீது அப்டேட் எப்படி பண்ணுன்னு கேட்பீங்க. இப்படித்தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயினுக்கு தான் பவர் ஏற்றுறோம். அந்த ஐயன் உயிரை வாங்கிறீங்க. இந்த தோடி மாறான்னு சொன்னா கேட்க மாட்டான். நச்சம் பண்ணிட்டு தொல்லை தான் போனேன். சரி சரி ஒரு போ மதம் அங்கதான் இருந்தான். வண்டியை பிரேக் போடு. மதராக்காவ அதெல்லாம் சும்மா நான் இருக்கிறேன். நீங்க வந்து போய் போங்கன்னு பாருங்க. மதரா சொல்றான் கேஸ் இருக்கேன், எனக்கு எடுக்க முடியாது. வந்து அசி எடுங்கன்னு சொல்லும் போது தோடி ஓடி போய் எடுக்கிறான். ஏன்னா இவனை அசிங்கப்படுத்தினதுக்கு நான் போய் எடுப்போம்தான் எடுக்கிறேன்னா. சரி அது 2000 2 பேரும் ரன்னிங்ல ஏற்றாங்க. ரன்னிங்ல ஏறுறாங்க எப்படிங்க? அதை விட்டுட்டு ஆடுங்க போட்டு அடி மாட்டாங்க. இவ்வாறு தூரம் கேட்கிறான். எப்படா அடிக்கிறேன்னு கேட்கறாங்க. சொல்ல அவன சீக்ரெட். சரி வாங்க இதை சேர்த்து நினைக்கிறேன். ஆனா இதுக்குள்ள சூத்து தர வரவே மாட்டுது. திரும்ப டாங்க இதுதான் சேஃபான ஏரியான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. சரி வாங்க கிளம்பிடுவோம். நம்ம எத்தனை கேஸ் ஆகி கலந்து பூச்சோம். தோனி ஒன்று மதராயின்னு நம்ம போட்டிருக்கேன். டோட்டலாக 4 தான் நினைக்கிறேன். சரி வாங்க இதுக்கு இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிட்டோங்க. நம்ம செக் பண்ணாத இடம் நிறைய இருக்கு. அதில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடு நம்ம செக் பண்ணிட்டோங்க. இதான் செக் பண்ணிட்டோம். நான் ஒரு பிளான் மாதிரி பண்ணியிருக்கோம். செக் பண்ண வீடுன்னா நான் கதை அப்படி திறந்து வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்பா தோனி ஒரு வழியாக ஒரு வேலையை பண்ணித்தான். நீ மழை பெய்தாலும் அதிசயம் இல்லை. இடி இடிக்குது மழை பெய்யும். ஒன்றும் மழை பெய்தா கரெக்டாக இருந்துடும். சரி அந்த வீட்டை செக் பண்ணோமா மதரா போகலாம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு இதுக்கு போய் இந்த வீட்டில் போய் பார்ப்போம். என் மைண்டு உள்ளதான் இருக்குங்க. இங்கே டோர் எங்கடா டோர் இருக்குது. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஸ் ஆயில் இருக்கும் நம்பி வந்தேன். நான் கிராப்ஸ் 2 கடைசி இருக்கு. அதுக்குள்ள தோனி அப்போ என்னங்க இவன் இப்படி எடுத்துருக்கா? எடுக்க வேணும்னு சொன்னதுக்கு எடுத்துறான். அதனால தான் நீ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. மழை பெய்ட்டு பாருங்க. எல்லாம் மழை இயற்கை தான் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம். வெளியே கிராப்ஸ் இருக்குது. யாரெல்லாம் நீ எடுக்காம வேடிக்கை பார்க்கணும். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டமா பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லை என்ன வீட்டில் போய் செக் பண்ணிட்டாங்க. போயிட்டு இருக்கா பீரோவில் துச்சத்தோட சவுண்டு கேட்குறீங்க. கேட்குதுங்க. ஓடி எப்படாச்சும் ஓடி இந்த வீட்டுக்குள்ள பூந்துடணும். இந்த வீட்டில் கதவைங்களா என்னடா
எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. தாத்தாவும் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேதுங்க. கண்டு கேஸ் ஆயில் கிடைச்சிடுச்சு. ஊற்று வாரியா கிடைச்சிடுச்சு கேஸ் ஆயில். இதோட நம்ம ட்ரெயினுக்கு போகலாம். அங்க பாரு மதராம் தோய் என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். இது பக் நாங்க லேகாவதுன்னு கடுப்பருங்க கேம் விளையாடவே. ஸ்வயம் லேக் கூட்டு போகணும் ஆரோசமா இருக்குங்க. இதுக்குள்ள கிராப்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஒரே நம்ம கிராப்ஸாக கிடைக்கிது. எனக்கு எதுவும் லக்கி இருக்குங்க. இன்னும் லேக்கம் மாதிரி ஆகுதுங்க. ஓ வந்துருச்சு. இங்கே ஒரு கிராப்ஸ் எப்படிதான் மறந்துன்னு தெரியல. பதறாவும் தோனியும் இங்கே ஏதோ தனியாக வேலையை பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல. வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். இதை விட செக் பண்ண மாதிரி தெரியல. அவன் செக் பண்ணுறதான் வீடு. இங்கேயும் கிராப்ஸ். எங்கே அப்புறம் தான் கிராப்ஸ் தான். இங்கேயும் ஒன்று இத்தனை தானே நான் இருப்பேன். சரி வாங்க கேஸ் ஆகிடு கிடைக்குதுன்னு தேடி பார்க்கணும். எத்தனை கிராப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிய லக்கு இருக்குங்க. இங்கே பாருங்க இங்கேயும் இருக்குது. கேஸ் ஆயில் எப்படியாச்சும் கிடச்சிடணும். இங்கே வர மதரான கருவு எத்தனை நம்மகிட்ட இதுவரையும் இருக்குதுன்னு நான் அவனுக்கு போட்டுட்டேன். ஒன்றும் மதரான் ஒன்று தோனி ஒன்று இவ்வளோதான் நான் 4-5 கண்டுபிடிச்சிருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்து கிராப்ஸ் இருக்குது. எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும். பயங்கர ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. நம்ம வந்து இங்கேருந்து வரைச்சி கேஸ் ஆயில் கிடச்சிருச்சு. போடு கேஸ் ஆயிடுச்சுன்னா சவுண்டு கேட்குதுங்க. ஏதோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம இங்கே எதுவும் இருப்போம். பார்த்தீங்களா ஸ்பைடர் போகுது பார்த்தீங்களா. 11 கிராப்ஸ் வச்சுருவோம். ஒரு கேஸ் ஆயில் சேர்த்தா 2 ஸ்பைடர் நிற்கிதுங்க. இதுக்கு திரும்ப பயிலாமா இல்லை நிற்கலாமான்னு தோணுது. மதரம் அந்த ஸ்பைடரை எப்படியாச்சும் திசை திருப்பாரு. சொன்ன உடனே ஏதோ பண்ணிட்டாங்க. ஓடிடுச்சு. நம்ம இந்த அவன் அங்கே இருக்கான். அவன் பண்ணல. இது தன்னால் ஓடிடுச்சு. எப்படியாச்சும் எடுத்துனா அவ்வளோதாங்க. நம்ம 2 எடுத்துடும் கேஸ் ஆயில். இது வீட்டுக்குள்ளே இது மாதிரி இங்கேயும் ஒரே வந்து ஸ்கிராப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த கேமில் அதிகமாக ஸ்கிராப்ஸ் தான் நான் எடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய கிடச்சிது. அங்கே விட நம்ம பார்த்தோம் ஜன்னல் வழியா. அது வந்து எடுக்கும். இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பைடர் வந்து எப்படி எடுத்துதான செத்துணும். அவ்வளோ நம்ம செத்துட்டோங்க. என்ன இப்போ நம்ம ரீஸ் போனோம். அது ஒரு ட்ரெயினில் இருக்கும் காய்ஸ். நம்பவே முடியல. நானே ஏதோ நம்ம வந்து இதில் ரீஸ் போனவங்க தெரியும். நான் இங்கே அவனு தெரில. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினை அப்டேட் பண்ணினோம். ஹெல்த்து ஸ்பீடு அட்டாக்கு எல்லாமே நம்ம வந்து அதிகம் பண்ணுவோம். நம்ம அதிகமாக கிராப்ஸை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து போடுவோம். ஹெல்த்து நான் ஏதோ அதிகமாக பண்ணோன்னு தோணுது. போங்க நம்ம போயிட்டு என்ன ஸ்வீட்டுக்குள்ளே கிடைக்கிறான்னு போய் பார்ப்போம். இது வாயில் இந்த தோனி வாயில் ஏதோ தெரிஞ்சவன். அது தோனியை மதரான்னு தெரில. இங்கே பாருங்க இப்போ தெரியுங்க. அப்போ தெரிஞ்சிச்சு. நீங்கள் வேணா அந்த இதை திரும்பியை போட்டு பாருங்க. அப்புறம் போவோம் கிடைக்கிறாத எடுத்து போவோம். அது இங்கே பேர் வந்துச்சு பாருங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த இடம் வந்துடுச்சிங்க. இதெல்லாம் போயிட்டு நம்ம நீ போட்டு போ எல்லாத்தையும் போடுறோம். திரும்பி ஓவராக லேக் ஆகுது தாய்ஸ். ரொம்ப லேக் ஆகுது. இது நம்ம எப்படியாச்சும் இந்த கேம் செய்ய முடியும். ஓவராக லேக் ஆகுது. இப்போ என்ன நான் போட்டுருக்குன்னு பார்த்தேன். ஒரு கேஸ் ஆயில் போட்டேன். 2மே போட்டுவிட்டேன். பின்ன அப்படின்னா இது பஸ்ஸஸ் மாதிரி வருது காய்ஸ். இது மட்டும் நம்ம விளாண்டு எப்படியா ஜெயிச்சிடணும். 2 எப்படியோ போட்டுட்டேன். பஸ்ஸஸ் எப்படியாவது இது முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு 1 தப்பாக பண்ணிட்டோம். செகண்ட் 1 கரெக்டாக பண்ணோம். எத்தனை தப்பாக தாங்க பண்ணிட்டேன். ஒன்று பண்ணிட்டேன். மதர் அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம் அதுக்குள்ள அதை போய் தூணியோ இல்லை ஓப்பன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆளு இல்லை வேறு ஓப்பன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒன்றும் ஒரு கேஸ் ஆயில் தான் வேணும். கண்டிப்பாக என்னாச்சும் வீட்டில் ஒரு வந்துருப்பானே வேணும். நம்ம யாருங்க தான் வேணும். நம்ம போய் நல்லா தெரியும். நம்ம தரவாக எல்லா வீட்டும் செக் பண்ணி பார்க்கணும் காய்ஸ். அது முன்னாடி நான் இத்தனை தடவை தான் சொல்லுவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பண்ணீங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இவரை கேட்கலாம் நீ இல்லைடா மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறீ 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்கலாம். ஏன்னா அப்புறம் என்ன காய்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தானே எனக்கும் ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். பண்ணுறதுக்கு பிடிக்கும். எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம என்னாச்சும் ஒரு வீட்டில் கண்டிப்பாக விட்டு வைப்போம். இங்கே பாருங்க தோனி எப்படா பண்ணுறேன்னு கேட்குறான்.
சொல்லான்னு நினைக்கும் போது தூத்து தலை சடலை பூந்துடுச்சு. நீ எதுனா என்னங்க தூத்து தலை சொன்னா அடிக்க வேடிக்கை பார்த்துட்டு நான் எடுக்க ஒருத்தர நீ எடுப்பீங்கன்னா ஓவர் இப்ப பாரு நான் 3 பேரும் சேர்ந்து இதை அடிச்சு துரத்துறோம். இன்னைக்கு அதை உயிரோட விடக்கூடாது. நான் அந்த அளவுக்கு அடிக்கணும். இப்போ நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கோம். இந்த கண்ணு அதிகமாக ரீலோடிங்க ஆகிட்டு இருக்குன்னா என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆள் சுடும் போது ஒருத்தர் சுடக்கூடாது. தெரியுமே அவ சுடும் போது நம்ம சுடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் அது ஓடிடுதுங்க. நல்லா இருக்குங்க இந்த பிளானே. ஆனால் ட்ரெயினை பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. டே கிராப்ஸி காய்ஸ் பாருங்க காய்ஸ். இது இதான் காய்ஸ் பக்கத்தில் நின்று போது ப்ரோ இட் இஸ் ராங் ப்ரோ. நோ காய்ஸ் இப்படி பக்கத்தில் நின்று போகுது. எவன்டா மண்டே பின்னாடி விடுறான். ஏன்னா நம்ம தான் தெத்துறாங்க. இந்த மதர் அவ தோனியான்னு தெரியல. எனக்கு தோனி பையன் மேலே தான் அதிகமாக டவுட்டாகவே இருக்கு. ஒரு வீட்டில் விட்டுருப்போம். கண்டிப்பாக அந்த வீட்டை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இது முன்னாடி உங்ககிட்ட கிராப்ஸ் இருந்தால் போடுங்களான்னு சொல்லியிருக்கேன். போகிறான்னு தெரில. உனக்கு போடலாங்க பாருங்க. சூழ்த்தல் ஓடுது பாருங்க. தலை தெறிக்கே ஓடுது. நம்மளை பார்த்தா அவ்வளோ பயம். நம்மளை பார்த்தா எத்தனை பேர் பயப்படுறாங்க பாருங்க. இந்த வீட்டில் வந்து என்ன எடுத்துக்கணும் எடுத்துறானும் திறந்து தான் இருக்கு. இங்கே வேணா ஒரு கிராப்ஸ் இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அவ்வளோ கிராப்ஸ் போதும்னு சொன்னேன். இப்போ கிராப்ஸ் கிடைக்கலன்னே அழுகுறோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண மாட்டானோ. கிராப்ஸும் எடுக்கலன்னு தெரியல. யூஸ் பண்ணுறவங்களும் நினைக்கிறேன் பக்கு. நான் இங்கே கேம் வரையும் பக்காயிட்டே இருக்கு. ஒரு வேலையாக பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இருக்க வந்து ட்ரெயினை மட்டும் அப்டேட் பண்ண பார்ப்போம். என்ன பண்ணுறீங்களாடா அது யாரா நீங்கள்? சரிம்மா என்ன நம்ம அதுக்குள்ளே இந்த வேணா செக் பண்ணிட்டோம். கதை திறந்து வச்சுருக்கோம். இந்த வேணா செக் பண்ணிட்டோம். இந்த இதுவும் நம்ம செக் பண்ணிட்டோம். கதை திறந்துருக்கு. இதுவும் செக் பண்ணிட்டோம். திறந்துருக்கு. மேலே ஒரு வீடு இருந்துச்சு. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த வீடு எங்கே தான் தரல. மேலே ஒரு பெருசாக ஒரு மேலே வீடு இருந்துச்சு. அதுதான் இங்கேனே தெரியல. அதை செக் பண்ணாமல் டவுட் இருக்குது. வந்துச்சு பாருங்க. இந்த வீட்டை தான் சொன்னேன். செக் பண்ணாமல் தெரியல. மதரா போகணும். இப்போலாம் செக் பண்ணியிருப்போம். வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல. இதில் நம்ம செக் பண்ணால் தான் போகணும். செக் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது. இதான் நம்ம பார்க்குறோம். இந்த வேர் ஹவுஸு அங்கே பாருங்க. அங்கே ஒரு வீடு பூட்டிட்டு பாருங்க. ஒரு சப்போஸ் அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக எப்படியாச்சும் அங்கே தான் இருக்கும். கிராப்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? அப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை. இங்கே எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பாருங்க. நீ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா நல்லா கிடச்சிடுச்சு. இது எடுத்து எப்படியாச்சும் அவங்க ட்ரெயினை தான் பில்ட் பண்ணணும். எப்படியாச்சும் இதை பில்ட் பண்ணினோம். அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடுவோம். அப்பயே நான் தேவைக்கு என்ன ஒரு தொல்லையாக இருக்கும். வெளியே சூட்டு தர சவுண்டை கேட்குதுங்க. மாறுங்க. என்ன சூத்து தலை அடிக்கடி வருது. எனக்கு அடிக்கடி சூத்து தலசுன்னு வருதுங்க. அது ஸ்பைடர். அது பேர் வந்து ஸ்பைடரு. ஆனால் சூத்து தலசுனே வாயில வருது. நான் சொன்னதுன்னா மன்னிச்சுக்கோங்க. சாரி. போய் பார்ப்போம் இங்கே என்ன இருக்குன்னு. அவங்க நம்ம ட்ரெயினுக்கு ஓடிடுவோம். வரட்டும் பின்னாடியே. ட்ரெயின் நம்ம கண்டிப்பாக நம்ம இதுதான் அப்டேட் பண்ணணும். ட்ரெயினுக்கு தான் அப்டேட் பண்ணணும். இவங்கெல்லாம் என்ன தான் இருக்கான்னு தெரியல. நம்ம உள்ளவே ட்ரெயினுக்கு பண்ணிட்டோம். மதரா விசிட்டர்ஸ் வந்துடுச்சிங்க. மதரா சொல்றா நீங்கள் போகணும் பார்த்துக்க. ஒரு கேஸ் ஆயிலுங்க. ஒரே ஒரு கேஸ் ஆயில் தாங்க எடுத்த நம்ம கேமே வின்னு தோனி வந்துட்டான். மதரா தான் மாட்டிக்கிட்டா. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுமா. என்னால் விட்டுட்டு போக மனசு இல்லை. அவன் சத்து தான் நினைக்கிறேன். செய்ய மாட்டுறாங்க. சுத்துட்டாங்க. ரீஸ்பான் ஆவானா? ரீஸ்பான் ஆகலைங்க. அவங்க உயிரோட இருக்கானு நினைக்கிறேன். சத்து நினைக்க போறீங்க சொன்னா பார்த்தீங்கன்னா அவன் வாய் மற்றும் வித்தியாசமாக தெரியுதுன்னு. என்னங்க அவர் ரொம்ப நேரமாக ஆரே காணும். ரிவர்ஸ் எடுத்து ஃப்ரெண்டு போய் பார்த்தே இருக்கேன். அவன் ரொம்ப நேரமாக ஆரே காணும். என்னதான் பண்ணிட்டான்னு தெரில. இங்கே தோனியா காணே. ஏடாய உயிரை வாங்கிடுங்க நீங்கள். எவ்வளோ நேரம் நம்ம போய் பார்க்கணும். பைனாகோலி மாதிரி ட்ரெயின் இருக்கான். போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு. உயிரோட இருக்காங்க. நான் செத்து தான் நினச்சேங்க. கேஸ் ஆயில் இருக்குங்க தெரிஞ்சிச்சுங்க. எடுத்துலாம். டே குரோ மதர் அபீஸா கொடுக்க முடியாதுங்க. இந்த கேமில் தான் தொல்லை. அவன் திறமை எடுத்துட்டான். இதை கடைசி கேஸாக தெரியாதான். என்ன பண்ணுறான். கடைசியில் நம்ம கேம் ஒரு அண்ணே நம்ம கேட்ட பண்ணி தப்பி சொன்ன கேம் எப்படி எஸ்கேப் பண்ண பார்க்கணும். வாங்க வந்து ட்ரெயின் எடுங்கிறான். தண்ணிங்களையும் அவனை ஏறுவானோ. இவன் எப்படிலாம் தண்ணிங்க தோனி என்னங்க ஆச்சு. பக்கு ஆயிடுச்சுங்க. என்னங்க இந்த கேம் அதிகமாக லேக் அடிக்குதுங்க. இது என்னன்னு தெரில. ஏன் ஃபோனு தான் லேக் அடிக்குதா இல்லை எல்லாருக்கும் லேக் அடிக்கிறான் தான் தெரில.
தூணி வேணாம் பாருங்க தூணி வாங்க தூண வந்தாரு வண்டி எடுத்தும் ஒன்றாவது மட்டும் நம்ம வச்சுட்டோம். நம்ம அவ்வளோ வந்து இந்த கேமே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். வாங்க நம்ம அதை நோக்கி போவோம். எல்லாமே வந்துருச்சுங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது வந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும் தான் நினச்சேன். ஏறி ஊசி ஓடுங்கிற எல்லாரும் பெட்ரோல் மதுரா போட்டு நம்ம கேமோட நம்ம ஆடிப்போம். ஸ்கிராப்ஸ்லாம் இருக்கணும்னா நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இல்லை போட்டால் நம்ம இந்த கேம் மட்டும் நம்ம ஆடிப்போம். அடிச்சுக்குவோம். கண்டிப்பாக இது நான் சூடாக வரும் வந்துட்டு இது வர நான் மொட்டை அடிச்சுக்கிறேங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வரலன்னா நான் மொட்டையே வச்சிருங்க. அதுக்குள்ள மதாரான கேட்டை ஓப்பன் பண்ணிட்டான். இது என்ன சொல்கிறாங்களா? ஹோல்ட் ஆன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க நம்ம தான் கேம் முடிச்சிடும். என்ன பண்ணமே தெரியல. டோரு காலஸ் வந்துருச்சுங்க. தோனி விட்டுட்டான். இது தோனி தானும் என்னங்க தோனி விட்டான். ரிவர்ஸ் அடே தோனி மாற்றி மாதிரி சொல்கிறேன். தோனி அதான் வந்து பரவாயில்ல பொண்ணுன்னு சொல்கிறான். வண்டி சீக்கிரம் ஏறுறா மதுரை அதுக்குள்ளே வந்து அவன் மிஸ் போனா வீடு. நம்ம இப்போ என்ன பண்ணணும் ஹோல்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியாது என்ன இது இப்படி திடீர்னு குண்டாடி போடுறாங்க. ஹோல்ட் பண்ணுறதானே இல்லை வேலை நம்ம ட்ரெயினை நல்லா வச்சுருக்கோம். வேலை சப்போஸ் நான் விட்டுருந்தோன்னா நான் தெரியும் முடிஞ்சிடும் கதையை. அது எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிடணும். இந்த இடத்துக்கு வர பேசாமல் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிடலாமா? அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மதம் ஆனால் சொல்கிறேன் அதுக்குள்ளே வரணும்னு. ஆனால் எனக்கு வந்த மாதிரி அது அடித்த மாதிரி தெரியல. இப்படி கொண்டு விடுவாங்க. இது வேறு நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுறது. நம்ம அது தோனி அந்த கண்ணு வேறு ஒரு மாதிரி பொழிஞ்சிக்கிட்டா இந்த கண்ணு எடுத்துக்கலாம் ஆரம்பிச்சோம். ஐயா எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் அது ஃபுல்லாக நம்மளுக்கு இவ்வளோ பொறுமையாக ஆகுது. என்னங்க பேசி எனக்கு வாய் தான் வரைக்குது. ஆனால் இது ஒன்றுமே இதே ஆகவே மாற்றுது. இதை எப்படியாச்சும் நம்ம இது கொண்டு அது கொள்ளணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கேட்டை வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது நினச்சோம். நான் எஸ்கேப் ஆக முடியல. அப்போனா சப்போஸ் நம்ம கொல்லணும் இல்லைன்னா இதுன்னு தப்பிக்கணும். எந்த நேரம் சொன்னால் எண்டிங்காக வர வாய்ப்பு இருக்கு. நாங்கள் அந்த கேட்டுக்கே ஒன்றாவது தாண்டி ஓடும். நாங்கள் இது இவ்வளோ சப்போஸ் கேம் பார்த்தா இதுதான் வந்து கான்செப்டாக ஒன்றுமே புரியல. நம்மளுக்கு இந்த கண்ணை பிடிச்சி ஆனால் போய் அந்த கண்ணை எடுத்துப்போம். பாருங்க நம்மளுக்கு ட்ரெயின் ஹெல்த்து குறைஞ்ச கற்று நம்ம லைஃப்பும் குறையாது. பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறீங்களா? ட்ரெயின் ஹெல்த்து குறைய கூட அடிக்கடி பக்காவுதுங்க. இது கேம் வந்து பக்கி நம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் அதான் சொல்லிட்டே இருந்தாலும் சொல்லணும். இது என்னோட கடமை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம இந்த கேம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தானே நம்மளுக்கு தேவை. இந்த கேம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பாருங்க நம்ம லைஃப்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சிங்க. எப்படியாச்சும் நம்ம இதை ஹோல்ட் பண்ணிடணுங்க. எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் இப்போ பாருங்க டோர் ஓப்பன் ஆயிடுச்சிங்க. நம்ம தப்பிக்க போகிறோங்க. அவ்வளோதான் நம்ம கேமே முடிச்சிட்டோங்க. சூழ்ச்சி பின்னாடி வந்து என்னங்க சுற்றுலாவுக்கு சத்தரைச்சிங்க. இந்த கேமோட நம்ம எண்டிங்காக பண்ணிட்டோம். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு பாய்.